ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க நம்ம மாமா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம அத்தன்டிக்காக வில்லேஜ் ஸ்டைலில் மாட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாங்க ஒன்றா போகலாம். First stop, first breakfast, okay? Happy Pongal. மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Okay. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வரத்துக்குள்ள பொங்கல் வச்சுட்டாங்க. வந்த உடனே நம்ம செக்ஷன்ல இருந்தாங்க அம்மா. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சிக்கனுங்க, இது சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்கு. நாங்கள் வந்து இதுல அந்த முனையில வருதுலம்மா மெலிசா ஒரு அது புளியங்கா. அப்படியே சாப்பிடலாம்ல கடிச்சு. எதுன்னு சொல்லுவாங்க பாப்போம். இன்னும் மெலிசா இருக்கணும். இதுவே போட்டு உப்பு மிளகா எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு அதெல்லாம் என்னத்துக்கு சுட சுட ரெடி பண்ணிட்டாங்க. வந்த உடனே வாங்க சாப்பிடலாம். ஒரு இட்லியே கொஞ்சம் கறியும். வந்த உடனே லைட்டாக நாட்டுக்கோழி கிரேவி வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க பார்க்கலாம். பிரியாணி அங்கே ரெடி ஆகிட்டே இருக்கு. சைட் பை சைட் ஹார்ஸ் ரைட் போகிறதுக்கு குதிரை ரெடி பண்ணிருக்காங்க. அப்படி பாருங்க. ஏலக்காய், பச்சை மிளகாய், ஒன்று விழுது. ஹாய். இஞ்சியா போடுங்க. போட்டது பூண்டு. இப்போ இஞ்சி போடுறீங்க. போடுங்க. இஞ்சி விழுது. 10 கிலோவுக்கு தேவையான இஞ்சி விழுது மசாலா. எடுத்துனேன். ஏத்த மாதிரி கல்லுப்பு. ஆல்ரெடி கொஞ்சம் போட்டா கல்லுப்பு. நெக்ஸ்ட் என்ன? கொத்தமல்லி, புதினாவா? நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ ஓகே. இதுல கொத்தமல்லி, புதினா பாதி மட்டும் போட்டுருவோம். ஓகே. இன்னைக்கு நீங்க செய்யறது
இந்தியா கேட்ல கிளாசிக் என்ற மாடல்ல சீரக சம்பா ரைஸ் வச்சு செய்றீங்க. பாசுமதி. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாமா? போட்டலாமே. சக்தி மிளகாத்தூள் இது 1/2 கிலோ பாயிட்டு 1/4 கிலோ போட்டுக்கலாம். மட்டன் போட்டுக்கலாமா? முட்டன் போடுங்க. நல்லா அடி பிடிக்காம கலரிடுங்க. கலருங்க. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? என்ன வேணும்ப்பா? கை வைக்கும். அடுத்த ஸ்டெப் நாமா இது கறி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட போகிறோம். ஓகே. போட்டு அதில் இன்னும் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொஞ்சம் தம் போட்டுடணும். நெய் போட்டு தம் போட்டுடும். பிரியாணி ரெடி. ஓகே. அம்மா சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஹார்ஸ் ரைடு ரெடி பண்ணிட்டாங்க. வாங்க அங்கே போய் பார்த்துட்டு ஹார்ஸ் ரைடு போயிட்டு வரலாம். இப்போ குதிரை வண்டி ரைடு. இப்போ நம்மளோட டர்ன். ஜாலியாக ஹார்ஸ் மேலே ஏறி ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணணும் தான் ஆசை. பட் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹார்ஸ் ரைடிங் தெரியாது. ஸ்லோவாகவே போயிட்டு வருவோம். ஹாய்மா, பாய். பாய் அத்தை. ஆ போட்டோ. பாய் பாய். பாய் பாய். ஹாய். செம்ம. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி மட்டன் பொங்கல். சாரி, மட்டன் பிரியாணி. அடுத்த நியூ இயர் இல்லை அடுத்த பொங்கலுக்கு வந்து நம்ம ஆர்எம்கேல ஸ்டால் போடுறோம். 2 ஸ்டால். ஒன்று ஃபுட் ஸ்டாலு, இன்னொன்று லூனா ஜுவல்லரிஸ். விஹானா பொட்டிக். விஹானா போட்டிக் கூட இல்லை, குழலி சாரீஸ். வாங்க வாங்க. சுட சுட நீ சாப்பிடு. மட்டன் பிரியாணி சூடாக ஒரு புடி பிடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மாவும் அத்தையும் செகண்ட் ரவுண்ட் குதிரை வண்டி போயிட்டு வந்துட்டாங்க. இதுக்கடுத்து அங்கே ஆக்சுவல் ஃபன்னே இருக்குது. பொங்கல் செலிப்ரேஷன்னா இவ்வளோ தானா? கிடையாது. உரியடி அடிக்கிறது, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இருந்தால் தான் ஒரு செலிப்ரேஷன்ஸே ஃபுல்ஃபில் ஆகும். அடுத்து நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்கள்.